ஹாய், வெல்கம் டு சேனல். நம்ம எங்கே நைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் சின்ன வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்து விளையாடுற அழகை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து அம்மாவான நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம், ஒரு குடும்பம். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சாது. எங்கள் ஃபேமிலிக்கு கிடைச்சிருக்குன்னா அது காட் பிளஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஜோடியாக தான் கண்டிப்பாக தேங்க்யூ கடவுளே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வந்ததும் செம்ம பசி. சாப்பாடு பார்த்திங்கன்னா மீன் வறுவல், மட்டன், சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், அப்புறம் களி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கதை பேசிட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக தூங்கியாச்சு. காலையில் எழுந்து மேக்கப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவங்க என்னென்ன பண்ணணும் நினச்சாங்களோ எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. சாப்பாட்டை பற்றி கூட யோசிக்கல. ஃபஸ்ட்டு எல்லாம் அந்த வேர்ணமலை காட்டவே சுற்றி பார்க்கணும், நம்ம தோட்டத்தை, அப்புறமா ரீல்ஸ் எல்லாம் பண்ணணும் தோட்டத்துலலாம் போயின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பித்தோம். லேட்டாக தான். அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் அத்தை மாமாலாம் சமைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் எங்கள் தாய் மாமா. இதோட ஒரு லாஸ்ட் பண்ணிவிட்டு அதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பசி எடுத்துக்கிச்சு. டயர்டானதுக்கு காரணமே அதுதான், பசி எடுத்துக்கிச்சு. பசி எடுத்ததும் சரி அதுக்கு மேலே எங்களால் சுற்றி பார்க்க முடியல. இந்த பழம் ஜூஸ் பழம்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டோம் அறுத்து பசி. அப்பயும் பசி அடங்கலை. சரி போதும் வீட்டுக்கு போனதும் சாப்பிட்லாம். மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா இன்னும் அடுப்பு மேலேருந்தே இறக்கலை. அதுக்கு முன்னாடி நம்ம பசி தாங்க முடியாத தட்டெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க. எல்லாருங்க பாருங்க, சாப்பிடுங்க. அப்படியே கட்டு கொஞ்சம் தட்டிடுறா. பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, அப்புறமா வெங்காய பச்சடி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டிட்டு அப்போ ஒரு ஆட்டம் போட்டோம். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதும் ஒரு குட்டி டூர் போகலாம். எங்கள் பாட்டியோட பழைய வீடு, அந்த வீட்டை ஹோம் டூர் காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புது வீட்டை ஹோம் டூர் போடலான்னு நினச்சேன். அது இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குது, ஃபுல்லாக முடியல. ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் போட்டால் இன்னும் அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக வீடு டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அடுத்த ட்ரிப் வரும்போது போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் எங்கள் பாட்டியோட வீடு, பழைய வீடு. இப்போது நம்ம தங்கிட்டு இருக்கிறது புது வீடு. அது ரோட்டில் இருக்குது, ரோட்டு ஓரத்துலேயும் இருக்குது. அது இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. அதில் தான் நாங்கள் இப்போ தங்கிட்டு இருக்கோம். இது பாருங்கள், இதில் இதுதான் ஃபஸ்ட்டு சமையல் கட்டாக இருந்தது. ஹோம் டூர் போடுறேன் பார்த்தீங்கன்னா, மை ஓல்டு ஹோம் டூர். பெட்ரூமில் இப்போ அரிசி மூட்டை, நெல் மூட்டை, கேவர் மூட்டை எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே விளைஞ்சுது. இங்கே பாருங்க, ரீல்ஸ், டான்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ்ன்னு எடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நல்லாக்குறீங்களா இல்லை போல இருக்குது. இவங்களுக்குன்னு இல்லை, எனக்கும் அதே தான். ஃபோட்டோ வீடியோ இது மாதிரி எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டே இருப்போம். ஒருவேளை பொண்ணுங்களாக பிறந்தாவே அப்படித்தானோ என்னமோ தெரியல. பாருங்கள், ஃபுல்லாக நெல் மூட்டை, அரிசி மூட்டை, கேவர் மூட்டை எல்லா மூட்டையும், அப்புறம் சாமை என்னென்னமோ சொல்கிறாங்க, நேம் நமக்கு தெரியல. இதுதான் எங்கள் சித்தப்பா ஃபோட்டோ. இது தாத்தா, பாட்டி, எங்கள் ஆயா கூட பிறந்த தங்கச்சியோட ஹஸ்பண்டாங்க. இது கொள்ளு பாட்டி கொள்ளு பேத்தின்னு சொல்லுவாங்க. இது கொட்டாய் ஆடு மாடெல்லாம் கட்டாய ரூம். அதுதான் இது பூஜை ரூமா? இது பூஜை ரூமு. பாருங்க, இது பாருங்க
துணியெல்லாம் அப்படியே குப்பை மாதிரி போட்டு கோச்சு வச்சுருக்குறாங்க. மடிக்க அவங்க டைமில் அவ்வளோ வேலை. காலையில் போயிட்டாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் கொல்லையில் விவசாயம் பண்ணுற வேலை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மாடு 3 வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிடவே டைம் பத்த மாட்டேங்குது அவங்களுக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ண டைம் இல்லை அவங்களுக்கு. என்னைக்காவது வீக்லி இல்லை மந்த்லி 1 டைம்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க டைம் ஒதுக்கி. ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை பாவம் அவங்களுக்கு. இன்னும் நாங்கள் நிறைய சுற்றி பார்க்கல. பலாப்பழ மரம்லாம் நிறைய இருக்குது. அடுத்த டைம் வந்தேன்னா அப்போது உங்களுக்கு நல்லா கிளியராக இந்த வேர்னமலை ஃபுல்லாக தோட்டம் எது நம்ம பாட்டியோட தோட்டம், அவங்களுடைய போர் போட்டிருக்க இடம், கிணறு, இதெல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுறேன். ஏன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுலே இருந்துட்டோம். வீடியோ சரியாக எடுக்கலை. பசங்களோட விளையாடிட்டு கத்திட்டு பேசிட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது 1 வீக் இருக்கிறதா தான் பிளானிங்கு. ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு நாள்லேயே வர வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே வியூஸ், இதுதான் எங்களுடைய பாட்டி வீடு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கோடை காலத்தில், அதாவது இந்த கோடை விடுமுறையில் எந்தெந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்தீங்க, எந்தெந்த ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.